வணக்கம். என்னுடைய பெயர் விஜயராணி. நான் அக்குபஞ்சர் மற்றும் எனர்ஜி ஹீலிங் தெரபிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சில் சர்டிஃபிகேட்காக ஒரு டெமோ வீடியோ கிரியேட் பண்ணுறோம். அக்குபஞ்சர் மூலம் ஒருத்தருக்கு எப்படி சிகிச்சை அளிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இவருடைய வலது கை நாடியை சரி பார்க்கணும். இப்போ இடது கை நாடியை சரி பார்க்கணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டீப் பல்ஸ். இப்போ இவங்களுக்கு நெருப்பும் மரமுங்கிற மூலங்கள் சீர்கேடு அடைஞ்சிருக்கு. இப்போ இவங்களுக்கு PC9ல நான் சிகிச்சை எழுதுகிறேன். முடிஞ்சது. சிகிச்சைக்கு பின்பு இவங்களோட நாடியை திரும்பவும் செக் பண்றோம். சிகிச்சைக்கு பின்பு உங்களுடைய நாடி நல்லா துடிப்பாக நல்லா இருக்கு. இதுதான் அக்குபஞ்சர் சிகிச்சை முறை. நன்றி. இப்போ இவங்களுக்கு எனர்ஜி ஹீலிங் கொடுக்க போகிறோம். எனர்ஜி ஹீலிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஒருவருடைய சக்கரங்களுடைய சமநிலை தவறும் பொழுது பாதிப்படைகிறாரு. அந்த சக்கரங்களை சமநிலைப்படுத்தி பாதிப்பிலிருந்து அவரை எப்படி குணமாக்குறது அப்படிங்கிறதான் எனர்ஜி ஹீலிங் முறை. இந்த எனர்ஜி ஹீலிங் முறை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஹீலர் அவங்களோட உடல் தகுதியை நல்லபடியாக தினசரி பயிற்சிகளை மேற்கொண்டு வச்சிருக்கணும். இப்போ இவங்களுக்கு நம்ம எனர்ஜி ஹீலிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்க பிராண கழிவுகள் நீங்கிறதுக்காக ஒரு மிஸ்டிஃபயரை நம்ம உருவாக்கியாச்சு. இப்போ இவங்களோட சக்கரங்களை நம்ம செக் பண்ணணும். 6ஆவது செக் பண்றோம். இவங்களுக்கு இப்போ செக் பண்ணதுல இவங்களோட சக்கரங்கள்ல பாதிப்பு இருக்கு. இப்போ பாதிப்புக்கு உண்டான இந்த கழிவுகள், பிராண கழிவுகள் நீங்கிறதுக்கான குறியீடுகளை நம்ம போடணும். இதை 3 முறை போடணும். நேரம் கருதி ஒரு முறை மட்டுமே நம்ம போடுறோம். இப்போ போட்டுட்டோம். இந்த பிராண கழிவுகளை நம்ம நீக்கி கொண்டு போய் மிஸ்டிஃபயர்ல விட்டுருக்கோம். இதில் 3 முறை செய்யணும். நேரம் கருதி ஒரு முறை. இப்போ பிராண கழிவுகள் நீக்கியாச்சு. நீக்கிற உடனே இந்த உடல்ல இருந்து சக்தி வெளியும் உள்ளேயும் போகாம இருக்கிறதுக்காக இதை கட் பண்ணி நம்ம சீல் போடுறோம். மிஸ்டிஃபயரை டிஸ்ட்ராய் பண்ணிடுறோம். இப்போ இவங்க சக்கரங்களுக்கு நம்ம சக்தி ஊட்டுற குறியீடுகள் போடுறோம். சக்கரங்களுக்கு இப்போ நம்ம சக்தி ஊட்டிட்டோம். இப்போ அடுத்ததான் உங்களோட சக்கரங்களை எனர்ஜைஸ் பண்றோம். இப்போ எனர்ஜைஸ் பண்ணிட்டோம். இவங்களை வலது பக்கமா திரும்பி படுத்து எழுந்திருக்க சொல்றோம். வலது பக்கமா திரும்பி படுத்து எழுந்திருங்க. இப்போ மறுபடியும் ஒரு முறை இவங்க சக்கரங்களை எனர்ஜி விட்டுறோம். இப்போ முடிச்சிட்டோம். இப்போ இவங்களுக்கும் நமக்குமான தொடர்பை துண்டிச்சுக்கிறோம். இப்போ இந்த சக்கரங்களை நம்ம சீர்படுத்தி சமநிலைப்படுத்தி இருக்கோம். இவர் குணமடைகிறதுக்காக முயற்சிகள் எல்லாமே இவருக்கு நடக்கும். நன்றி.